என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்க உன் மனது வலிக்கலாம். எதற்காக நாம் இதை கேட்க வேண்டும் என்று கூட உனக்கு தோன்றலாம். ஏனென்றால் நீ பெற்ற பிள்ளையை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறாள் இந்த வராகி. நீ பெற்ற பிள்ளையா இது என்று எனக்கு சந்தேகமே வருகின்ற அளவிற்கு பிள்ளையினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கின்றது. பாதை மாறிச் சென்று தடமாறிச் சென்று உன் மனதை அதிகமாக நொறுக்க தயாராகிவிட்டது. இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போகலாம். ஆனால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் ஒரு விஷயம் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. எது நடந்தாலும் அம்மா ஒருபோதும் உன்னை பாதிக்காத வண்ணம் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க என்னவெல்லாமும் செய்ய வேண்டும் என்பதனை சரியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? இந்த வராகி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் வேண்டும் என்றே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கட்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி என்னதான் இந்த வாழ்க்கையை உனக்கு சொல்லி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சட்டென்று எல்லாமும் மாறிவிட வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த வராகி எப்பொழுதும் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கென நான் உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகள் யாரிடமிருந்து எப்படி வந்தாலும் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கிவிட நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எந்த காலத்திலும் உனக்கு நடக்காமல் விட்டதில்லை என்பதுதான் உண்மை. இந்த வராகியினுடைய எண்ணம் போல உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி வராகி உனக்காக வருகின்ற இந்த நேரம், நாளை நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் உடையணிந்து இவரை பார்க்கச் செல். நிச்சயமாக உன் குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வந்துவிடும். எப்பொழுதும் என் பிள்ளை எதையாவது யோசித்து நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடப்பதை கட்டாயமாக நீ உணர்ந்திட வேண்டும். எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இதுவரையிலும் உனக்கு தெரியாமல் போயிருந்தாலும் சரி, இனி நடக்க நடக்க ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு தெளிவானதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரண காரியம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென சரியாக உணர்த்துகின்ற இந்த நேரம் இனிமேல்
நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். முன்னின்று உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் இனி நடக்கப் போவது என்னவென்ற ஒரு புரிதல் கட்டாயமாக உனக்கு கிடைத்துவிடும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய காலம், அத்தனை நிலைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் காலம். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும். இவை எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியும் உறுதிபட கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆசைகளை எல்லாமும் துறந்து இந்த வாழ்க்கையை நாம் நம் பிள்ளைகளுக்காக வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென ஒன்று கிடைத்தாலும் அதை நம் பிள்ளைகளுக்காக கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கும் ஒரு மனநிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்து பார்த்து செய்ய துணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இதற்கு மேலும் இப்படியே நம்மால் இருந்துவிட முடியாதல்லவா? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மீதமிருக்கின்ற இந்த நாட்களில் இந்த கஷ்டத்தை தீர்த்து இவை எல்லாவற்றையும் என்னவென்று பார்த்து நாம் நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு உனக்கு முன்னிலையில் நின்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எந்த இடத்திலும் எதையுமே நீ கைவிடாதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு நான் உடன் இருப்பது இனி முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாகவே நடத்தும் என்பதனை புரிந்து கொள். நன்மதிப்பை உனக்கு கொடுக்கவும் நல்ல தெளிவை உனக்கு கொடுக்கவும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. வராகி சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி முழுமையை நீ பெற வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மதிப்பை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த காலமும் இனி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த வாழ்க்கையும் உனக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அடுத்தடுத்த நிலைகளில் நான் உனக்காக வரக்கூடிய இந்த வாழ்க்கை இனி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கான ஒரு வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றும் ஒரு விஷயமாக நான் உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி சொல்லச் சொல்ல உனக்கான எல்லா விஷயங்களும் இனி உன்னை சுற்றி வந்து வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று நாம் எதையாவது நினைத்து கலங்குவதை தவிர்த்து விடு. பெற்ற பிள்ளைகளின் விவகாரத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்காக மனமுடைந்து நிற்பதை விட அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது உன் யோசனையாக இருக்க வேண்டும். நாம் நின்று அவர்களை நிச்சயமாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அவர்கள் தடமாறி சென்றாலும் அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கான நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அல்லவா? எதையுமே புரிந்து கொண்டு நாம் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறிவிடும் பொழுது இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். நீ நினைத்தால் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாகி விட்டது என்றால் இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மாற்றத்தை உன்னால் காண முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி இருக்கின்ற நாட்களில் உன்னை தேடி நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும்
உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதனை மறக்கக்கூடாது. இதுவரையிலும் என் பிள்ளை, நீ என்னவெல்லாமும் நினைத்து கலங்கினாயோ அதை எல்லாமுமே நான் உனக்கே என்று உறுதியாக தர வேண்டும். உறுதியாக உன்னிடத்தில் ஒவ்வொன்றையும் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகுதான் பல பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? பல பிரச்சனைகளை என் பிள்ளை சந்திப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உடனே இதற்காக மனம் பதறிவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் யோசித்து நீ வருந்துவதை எல்லாமும் விட்டுவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நம்பிக்கையோடு உனக்கு நான் எதையும் எடுத்துச் சொல்ல வரும்போது இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான தெளிவு கிடைப்பதை இனி நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும். நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மீண்டு வருகிறாய் என்பதனை புரிந்து கொள். வராகி உனக்கு நல்லதை சொல்லும்போது இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு வார வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. நாளைய தினம் ஏகாதசியோடு கூடி வருகின்ற புதன்கிழமை நாள். இந்த நாளில் புதன்கிழமை பொதுவாகவே விநாயக பெருமானுக்கும் புதன் பகவானுக்கும் உகந்த நாள். ஏகாதசியோடு கூடி வருகின்ற இந்த அதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய பிள்ளைக்காக நீ வைக்கின்ற ஒரு வேண்டுதல் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் யோசித்து இனி எதற்கெடுத்தாலும் பதறுவதை விட புதன் பகவான் நீ பெற்ற பிள்ளைக்காக நாளைய நாளில் உனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய நினைக்கிறார். அதாவது குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருந்து விட்டாலே போதும், அவர்கள் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு ஆபத்துகளிலும் சிக்க மாட்டார்கள். அவ்வளவு எளிதில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள். அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். தடமாறி செல்லாமல் நல்ல வழியில் அவர்களை அழைத்து வந்து விடுவார்கள். புதன் பகவானினுடைய அருளாசிகள் இருந்தால் புதன்கிழமை புதன் பகவானை காணச் செல்ல பச்சை வண்ணத்தில் உடை அணிந்து நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அவருக்கு பச்சை பயிரை நீ நெய்வேத்தியமாக படைத்து அவரை வழிபட்டால் போதும். நிச்சயமாக உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ கச்சிதமாக என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடர்ந்திடுவாய் என்பதனை மறக்காது. எத்தனை சோதனைகளை என் பிள்ளை சந்தித்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் நிகழ்வுகளில் நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னை தேடி வரும் உண்மைகளினால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு கவலை வேண்டாம். எந்த விஷயமாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு குழப்பம் வேண்டாம். உன்னை தேடி வந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நல்லதையே நான் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக இனி தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை என் பிள்ளையினால் நிச்சயமாக காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. நல்லது நடக்க
நான் இருக்கும் இது போன்ற நிலைகளை நீ கட்டாயமாக இனிமேல் உறுதி செய். பச்சை வண்ணத்தில் உடையணிந்து பச்சை பயிறு நெய் வைத்தியம் செய்து புதன் பகவானினுடைய அருளை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? நல்ல நேரம் என்பது உனக்காக என்ன கொடுக்க எண்ணுகிறதோ அதனை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால் சரியான மாற்றங்களுக்குள் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லோருக்கும் இது போன்ற வார்த்தைகளும் இது போன்ற வாக்குறுதிகளும் அவ்வளவு சுலபமாக கிடைப்பது அல்ல. ஆனால் உனக்கு கிடைக்கும் என்ற பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான திசையில் அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல விஷயங்களையும் நல்ல புரிதல்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. சூழ்நிலைகளை நாம் என்னவாக வேண்டுமானாலும் இனிமேல் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரத்தை நான் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக எடுத்து சொல்லிவிடுவேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்காக நடத்தி கொடுக்கப்படும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற காரணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகிறேன் என்றால் அதற்கான தெளிவையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தையும் நல்லதொரு புரிதலையும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் உன்னோடு நிற்கும் இது போன்ற விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் போல மாறுவதற்காகவும் என் பிள்ளையினுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சில விஷயங்களினால் என் குழந்தை மனமுடைந்து நிற்பதை தடுக்கவும் அம்மா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிகளை நீ சரியாக பின்பற்றி உனக்கான நேரத்தை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்த எதையுமே எண்ணி நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி உன் தாய் வருகின்ற நோக்கத்தை நீ சரியாக தெரிந்து கொள். எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுத்து நிற்கும் இந்த தாயின் அன்பு இனி எப்பொழுதும் போல உன்னை காத்து வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் மாறிவிடும் நேரம் உனக்கே என்று இந்த வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை கட்டாயமாக சந்தோஷப்படுத்த வரும் என்பதனை நீ மறக்காதே. நிறைவாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் இனி உனக்கு எழக்கூடிய குழப்பங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. நம்பிக்கையோடு நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டால் அடுத்தது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு விடுவாய் என்பதுதான் உண்மை. வராகி சொல்ல சொல்ல இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உறுதியான நிலைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும்
நன்மதிப்பு உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கொண்டு நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஆச்சரியங்களை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்து. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.